வணக்க மக்களை, சட்டமும் கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாகுள்ளதாம். விஜய்க்கு அண்ணாமலை கேட்ட கேள்வியா? உடனே செங்கோட்டையன் சொன்ன பதில் அதிர்ச்சி தகவல். வாங்க வீடியோவை முழுமையாக்கலாம். அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவரது மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்தை இன்று டிசம்பர் 18 ஈரோட்டில் மேற்கொள்ளதாக செய்திகள் எல்லாம் வெளிவந்திருக்கிறது. இதற்கு முன் பல மாவட்டங்களுக்கெல்லாம் சனிக்கிழமை தோறும் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட நிலையில் செப்டம்பர் மாத இறுதியில் கரூர் நடந்த விஜயின் பிரச்சார நிகழ்வில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் என்பது இந்தியாவை மட்டுமல்ல தமிழகத்தை பொறுத்தவரை அது ஒரு துயரச் சம்பவமாகத்தான் பார்க்கப்பட்டது. அதாவது நூற்றுக்கணக்கோர் காயமடைந்தனர். தமிழ்நாட்டில் அரசியலில் பெரும் அதிர்வலைகளெல்லாம் ஏற்படுத்திய இந்த நிகழ்வை பின் தனது பிரச்சார பயணத்தை விஜய் அவர்கள் ஒத்திவைத்திருந்தார். அதன் பிறகு கூட காஞ்சிபுரத்தில் தனியார் கல்லூரியில் அரங்கில் வைத்து கடந்த நவம்பர் 23ஆம் தேதியன்று பிரச்சார கூட்டத்தை நடத்தினார். அதேபோலதான் கடந்த டிசம்பர் 9ஆம் தேதியன்று புதுச்சேரியிலும் உப்பளமுறை துறை மைதானத்தில் தனது பிரச்சார கூட்டத்தை நடத்தி வந்தார் விஜய் அவர்கள். இது மட்டுமின்றி அந்த வகையில்தான் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அடுத்த விஜயமங்கலம் சுங்கசாவடி அருகே சரளை என்ற இடத்தில் டிசம்பர் 18 தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் பங்கேற்கும் மக்கள் சந்திப்பு பிரச்சார பயணம் என்பது கண்டிப்பாக நல்ல முறை நடைபெறும் என்பதை செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார். இதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. அதிமுகவில் நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கடந்த மாதம் தாவைக்காவில் இருந்த கையோடு தற்போது தனது சொந்த மாவட்டத்தில் விஜயின் பிரச்சார கூட்டத்தை ஏற்பாடு செய்திருப்பதால் அரசியல் ரீதியாகவே இது ஒரு முக்கிய கட்டமாக பார்க்கப்பட்டு வந்தது. செங்கோட்டையின் அடுத்த கட்ட நகர்வு என்னவென்றால் அதிமுகவில் உள்ள மூத்த நிர்வாகிகள் மூத்த அமைச்சர்கள் எல்லாம் அதற்கான வேலைகளை கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு கண்டிப்பாக அவர்களை தாவைக்கா பக்கம் இழவுக்கான வேலைகள் எல்லாம் செங்கோட்டையன் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமின்றி இந்த நிலையில்தான் கூட்டணி நடைபெற இருக்கும் விஜயமங்கலம் செங்கோட்டையன் செய்தியாளரை சந்தித்தார். அப்போது பேசிய தாவைக்க தலைவர் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பான செங்கோட்டையன் அவர்கள் ஈரோடு பெருந்துறையில் விஜய் மக்கள் சந்திப்புக்கு ஒரு தேவையான அனைத்து வசதிகளுமே செய்யப்பட்டுள்ளது. விஜய் பேசும் இடத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு பாதுகாப்பு அரண் அமைத்துள்ளோம். அது மட்டுமின்றி காவல்துறை தரப்பிலிருந்து நிறைவேற்றப்பட்ட சொன்ன பணிகள் அனைத்துமே நிறைவேற்றப்பட்டுள்ளது. கூட்டத்திற்கு வருபவர்கள் கண்டிப்பாக பாஸ், QR கோட் ஆகியவெல்லாம் தேவையில்லை என்கிறார்கள். அது மட்டுமின்றி மேலும் திருப்பரங்குன்ற விவகாரத்தில் விஜய் கருத்து தெரிவிக்காதது ஏன் என பாஜகவின் மாநில தலைவர் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர் கேள்வி ஒன்றை எழுப்பியிருந்தார். அது மட்டுமின்றி எல்லாவற்றுக்குமே கம்முன்னு இருக்கக்கூடாது என்று பேச வேண்டிய இடத்தில் கண்டிப்பாக பேச வேண்டும் என்றும் அண்ணாமலை விஜய்க்கு அட்வைஸ் தெரிவித்திருக்கிறாராம். அண்ணாமலையின் பேச்சு குறித்து செங்கோட்டையன் கேள்வி எழுப்பப்பட்டதற்கு அதற்கு அவர் அண்ணாமலைக்கோ அல்லது வேறு நபர்களுக்கோ தற்போது பதிலளிக்க நேரமில்லை. தற்போது நாளை நடைபெறும் நிகழ்ச்சி தான் நடத்துவதில் எங்களுடைய ஆர்வமெல்லாம் அதன் போக்கில் தான் இருக்கிறது என்று செங்கோட்டையன் அவர்கள் பதிலளித்திருந்தாராம். இந்த நிலையில்தான் கண்டிப்பாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜயின் வருகை என்பது தமிழகத்தில் கண்டிப்பாக புதிய மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தும் நிகழ்ச்சியாகத்தான் இந்த ஈரோடு பிரச்சார கூட்டம் என்பது கண்டிப்பாக நிகழும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்று மக்களிடம் பேசப்படுகிறதா. விஜயின் தமிழக வருகை என்பது வாக்காளர்கள், நடுநிலை வாக்காளர்கள், இளைஞர்கள் வாக்காளர் என தமிழகத்தில் கண்டிப்பாக கொங்கு மண்டலத்தில் விஜயின் தாவைக்கா என்பது கண்டிப்பாக வெற்றி பெறும் நிலையில்தான் அதற்கான வேலைகளை செங்கோட்டையன் செய்து கொண்டிருக்கிறார். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.